ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் கருமாண்டி செல்லிபாளையம் கிராமம் தேசிய நெடுஞ்சாலையில் கருமாண்டி செல்லிபாளையத்திலே தோடை குலத்தவர்களுக்கும் கண்ணன் குலத்தவர்களுக்கும் இங்கே குலதெய்வமாக எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு சின்னாத்தாள் ஆலயத்திலே இன்றைய தினம் திருவிளக்கு பூஜை மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது துவங்குகிறது. மேலும் நம்முடைய அழைப்பினை ஏற்று இங்கே நிலா டிவி சேனல் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் படம் பிடித்து ஈரோடு மாவட்டம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருள் தரும் சின்னாத்தாள் அம்மன் மலரடிகள் போற்றி போற்றி. அன்பு சார்ந்த பக்த பெருமக்களே, தாய்மார்களே, எல்லாமல்ல ஞானமே வடிவாகி அன்னை பராசக்தியின் திருவடிவமாக விளங்குகின்ற நமது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் கருமாண்டி செட்டிபாளையம் கிராமம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள போற்றலுக்கும் மரியாதைக்கும் உரிய நமது தோடைகுல பெருமக்களுக்கும் கண்ணங்குல பெருமக்களுக்கும் குலதெய்வமாக விளங்குகின்ற அருள்மிகு சின்னாத்தாள் சுவாமியினுடைய திருவடிக்கு இன்றைய தினம் பக்தகோடி பெருமக்களும் தாய்மார்களும் ஒன்று கூடி ஆடி மாதம் பௌர்ணமி திருநாளிலே வியாழக்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் கூடிய நன்னாளிலே திருவிளக்கு வழிபாடானது நமது ஆலயத்திலே செய்வதற்காக அம்பியினுடைய திருவருள் கூட்டியுள்ளது. வருகை வரைந்துள்ள அனைத்து பக்தகோடி பெருமக்களுக்கும் அம்பிகையினுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டி நமது இந்து சமயத்தின் எந்த ஒரு வழிபாடு இருந்தாலும் ஒளியோடு இறைவனை காண்போம் என்கிற வாக்கின் வண்ணமாக பரம்பொருளாக விளங்கக்கூடிய சிவபெருமான் அடியும் முடியும் காணாத ஜோதியாக நின்றதாக நமது சிவபுராணத்திலே சொல்லுவார்கள். நமது இந்து சமயத்தில் எந்த ஒரு வழிபாடு பண்ணாலும் அதில் அக்னி என்று சொல்லக்கூடிய ஜோதி வழிபாடானது அவசியம் அதில் ஈடுபட்டு கண்டிப்பாக அதில் இருக்கும். தீபம் ஏற்றுறது, யாக பூஜை பண்ணுறது, இதிலெல்லாம் எதுவுமே அக்னி சாட்சியாக செய்வது. தீபத்தை யாருமே உட்காந்து பூஜை பண்ணிட முடியாது. அதுக்கு நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கணும். ஓமகுண்டத்தில் உட்காந்து யாக பூஜை பண்ணுறதுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கணும். நெருப்புனாத்தா ஒரு பயம் இருக்கும் மனிதனுக்கு. பஞ்சபூதங்களிலே முதல்ல பயத்தை கொடுக்கக்கூடியது அந்த நெருப்பு. அதை நான் தமிழில் சொல்லும்போது ஜோதின்னு சொல்லுவாங்க. தீபம் ஜோதியாக எரியுதுங்க சாமி அப்படிம்பாங்க. அந்த ஜோதிக்கு அவ்வளோ மதிப்பு. நீங்களாம் இன்றைக்கி அமர்ந்திருக்கீங்க தாய்மார்கள்லாம். 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சின்னாத்தாளம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜையானது நமது கொரோனா வைரஸின் காலமாக 2 ஆண்டுகளாக செய்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் அமையவில்லை. இன்றைய தினம் நமக்கு வாய்ப்பு அமைந்திருக்கு. புண்ணியம் செய்தாருக்கு பூவுண்டு நீருண்டு என்று சொல்லுவார்கள். எத்தனையோ புண்ணியங்கள் பண்ணியிருந்தால் தான் இந்த மாதிரி வழிபாடெல்லாம் செய்ய முடியும். அந்த வழிபாடை நாம் காண்ப முடியும். அந்த வகையிலே நீங்களாம் செய்த மாபெரும் புண்ணியமாக இன்றைய தினம் நமது ஆலயத்திலே தோடைகுல பெருமக்களும் கண்ணங்குல பெருமக்களும் மிகவும் அருமையாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். நமது திருவிளக்கு வழிபாட்டிற்கு போற்றலுக்கும் மரியாதைக்கும் உரிய கைலை மணி ஈரோடு மனோகரா டிராவல்ஸ் உரிமையாளர் உயர் திரு மனோகரன் ஐயா இங்கே வருகை விருந்துள்ளார்கள். ஆவணி மாதத்திலே நமது ஆலயத்திலே நமது கவுண்டர்களுக்கு உண்டான சம்பிரதாயம் சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு. நாகரிகங்கிற காலத்தில் நம்ம எல்லாமே மறந்துட்டோம். அந்த எழுதிங்கு சீரானது ஆவணி மாதம் 29ஆம் தேதி நமது ஆலயத்திலே நடைபெற ஏற்பாடு செய்துள்ளார்கள். நம்ம எல்லாருமே செஞ்சுக்கணும். தாய்மார்கள்லாம் நமது இந்து சமயத்தில் நம்ம கவுண்டர் வம்சத்தில் பிறந்திருக்கோம். இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த பிறவி நம்ம எப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படிங்கும்போது அந்த பிறவியினுடைய பயன் நம்ம முன்னோர்கள்லாம் அந்த காலத்துலேருந்து அருமை செஞ்சுக்கிறது, எழுதிங்கி பண்ணிக்கிறது, இதெல்லாம் நம்ம பாரம்பரியமாக வச்சுருந்தாங்க. அது காலங்காலங்களாக நம்ம செய்யாமல் நாகரிகங்கிற பாலத்தில் எல்லாமே விட்டுட்டோம். கொஞ்சம் காலமாக எழுதிங்காரனா ஊருக்கு ஒத்துருக்கிறதே அதிசயமாக இருக்குது. அருமைக்காரன் அப்படி ஆயிட்டாங்க. எல்லாமே இன்றைக்கி கோயிலில் போய் திருமணம் பண்ணுறது. நான் எதுவும் தப்பாக சொல்லலை. ஏன்னா சாமி இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. ஐயர் வாட்டுக்கு சொல்லிட்டாரு, எழுதிங்கி பண்ணிக்கிறேன் எவ்வளோ சிரமம்னு அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காருங்க.
இதெல்லாம் நம்ம பாரம்பரியம். நாம் இன்றைக்கி எழுதிங்க பண்ணிட்டா தான் நாளைக்கு நம்ம மருமக பண்ணிப்பாங்க, நம்ம பெண்கள் பண்ணிப்பாங்க, பேரம்பேத்திகள் பண்ணிப்பாங்க. வாழையடி வாழையாக அந்த பழக்க வழக்கங்கள் மாறாமல் இருக்கும். இன்றைக்கி ஒரு சீர் பண்ணுன்னா யாரை கூப்பிட்டு பண்ண சொன்னாலும் அது தெரியாது சாமி நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் போன வாரம் ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தோம். பொங்கல் வைங்கம்மான்னு சொன்னோம். பால் காய்ச்சினதுக்கப்புறம் பொங்கல் வைங்க அப்படின்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, எப்போவுமே நாங்களாம் பொங்கல் வைக்கிறோம், பண்டாரம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, நாங்கள் கழிஞ்சு அரிசி வைக்கிறதே எங்கள் வேலைங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள் சாமி அப்படிங்கிறாங்க. சாதாரண பொங்கல் வைக்கிறக்கே இன்றைக்கி வந்து தெரியுமா, இன்றைக்கி ஒரு அரிசியை கழிஞ்சு பொங்கல் வச்சு பொங்கலை எப்படி கொதிச்சு அதில் அரிசி போடணுங்கிற விளக்க தெரியல. ஏன்னா குக்கர் வந்துருச்சு, கேஸ் அடுப்பு வந்துருச்சு, கரண்ட் அடுப்பு வந்துருச்சு. அதனால் எல்லாமே பழக்கங்கள் மறந்து விட்டது. நம்ம பழக்க வழக்கங்களை என்றைக்கும் மறக்கக்கூடாது. அப்பா அம்மா செஞ்சது நாம் செய்கிறோம். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கிராமத்தில் அப்பா டிரைவராக இருந்தால் பையன் வண்டி ஓட்டி தான் விளையாடுவான், அப்பா டாக்டராக இருந்தால் பையன் ஊசி ஓட்டு விளையாடுவான், எங்களை மாதிரி ஐயர் வீட்டு பையனை தான் மணி அடித்து விளையாடுவான். அப்பா செஞ்சதை பையன் செய்வான். அப்போ நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பழக்க வழக்கங்கள் நம்ம குழந்தைகளை இப்போ வந்து அடையும். அந்த வகையிலே நீங்கள்லாம் செய்த மாபெரும் புண்ணியமானது. இன்றைய தினம் நமது எழுதிங்கச்சீரை பற்றி உங்களுக்கெல்லாம் எடுத்துரைவதற்கு வருகை புரிந்துள்ள கைலை சித்தர் உயர் திரு மனோகரன் ஐயா அவர்களை நமது விழாக்குழுவின் சார்பாக வருக வரவேற்று இப்பொழுது திருவிளக்கு பூஜையானது துவங்க உள்ளதையுமே அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நம பார்வதி பதஜே அரகர மகாதேவா. அனைத்து தாய்மார்களும் முதல்ல அகல் தீபம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். மண் தீபம் ஏற்றிங்க. மண் தீபம் எடுத்து தான் திருவிளக்கை ஏற்றணுங்க. தீக்குச்சியில் பற்ற வைக்க வேண்டாங்க. அந்த அகல் தீபத்தை கையில் எடுத்து திருவிளக்கை ஏற்றுங்க. வலது பக்கமாக ஏற்றிட்டு வாங்க. உங்களுக்கு வலது பக்கத்தில் ஏற்றுனுங்க. தீபம் ஏற்றும் போது இடது பக்கம் கை வரக்கூடாது. அனைவரும் பொறுமையாக திருவிளக்கை ஏற்றிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். திருவிளக்கை ஏற்றிக்கிங்க. தீபம் வந்து தீபம் மாதிரி எரியணுங்க. ஓமகுண்ட மாதிரி எரியக்கூடாது. அதனால ஊதுபத்தியில உள்ள சின்னதை பண்ணி விட்டுருங்க. ஏன்னா 1 மணி நேரம் ஆகும் பூஜை ஆகிறதுக்கு. ரொம்ப அனல் அடிச்சா நீங்க உட்கார்ந்துருக்க முடியாது. அதனால தீபத்தின ஏற்றிட்டு தீபம் மாதிரி எரியணும். சொல்றாங்களே விளக்காட்டு எரியுது அப்படிங்கிறாங்க பாருங்க. நாயரே போற்றி, சூர்யா போற்றி, சுதந்திரா போற்றி. சூரிய பகவானுடைய திருவருள் துணை கொண்டு உயிர் கொடுத்த அப்பாவின் நல்லாசியும் பத்ரா போற்றி. சதுர்முக நாயகமே சிங்கரே போற்றி. சந்திர பகவானுடைய திருவருள் துணை கொண்டு உடல் கொடுத்த அம்மாவின் நல்லாசியும் சித்திகளும் நாடன் எங்கவளை வாழ்நாடன் பக்திகளும் நாடன் பரநாதன் முக்தி திருநாடன் ஞானப்பிரகாசன் உண்மை தரும் நாடன் நம் குருநாதன் திருவடிகள் போற்றி போற்றி. ஞானம் கொடுத்த குருவின் திருவடிகளை வணங்கி ஆதாரமாகிய அருள்மிகு குலதெய்வங்களுடைய பாதாரவிந்தம் பணிவோம். பட்டு செய்த தீதானே பாவங்கள் எல்லாம் தீர்த்து ஞானோதயம் வந்து கூடியிருமே தாய் மீதாக விளங்குகின்ற குல
குலதெய்வங்களுடைய திருவடிகளை போற்றி வணங்குகிறோம். அப்பா அம்மா குரு குலதெய்வ பிரார்த்தனைக்கு மஞ்சள் கை எடுத்து 2 கை கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் கை எடுத்து 2 கை கொஞ்சம் வச்சுக்கோங்க. கையை மடக்கிட்டு விநாயகர் பிரார்த்தனை பண்ணிட்டு தலையில விநாயகர் போட்டு கொட்டிக்கங்க. கையை மடக்கிட்டு தலையில அடித்து கொட்டி அப்படி சொல்லிக்கங்க. வரதரம் விஷ்ணும் சசிகர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் யாயே சர்வே விக்னோபே சாந்தனே ஓம் ஓம் ஓம். இடதுகையில போட்டுக்கங்க. வலதுகையில போட்டுக்கங்க. வலதுகை மேல போட்டுக்கங்க. உங்களுக்கு வலது தொடைய இடதுகை கீழே வலதுகை மேல உங்களுக்கு வலது தொடைய அப்படி சொல்லுங்க. இப்ப நடைபெறுகிற போதே சங்கல்பம் எந்த ஒரு வழிபாடு பண்ணாலும் எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும், அதனால நமக்கு என்ன நன்மை உண்டாகும், ஒரு விழான்னு சொல்றாங்க அப்படின்னா அதனால இது ஒரு சங்கல்பம் பேர். சகா என்றால் நல்ல, கல்பனம் என்றால் பிரார்த்தனை. நல்ல பிரார்த்தனைக்கு இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். சொல்லக்கூடிய மந்திரத்தை திரும்பி சொல்லி மாமே உவாசை समस्ते सुरीने जयस्वारे श्री पार्वती परमेश्वरे प्रीत्यर्थम शिव 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 शंभो आज्ञेया प्रबद्धे मानस्ये आद्ये ब्रह्मणः स्तुतिये परात्वे स्वेने वरावे कल्पे वैवस्वरे मन्वन्तरे अष्टा विंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बो जीवे भारते वर्षे भरते कट्टे मेरोगो दक्षिणे प्रभावे आदि षष्ठी संवत्सराणां नाम मध्ये इदानीं मंगले शुभकृते वर्षे नाम संवत्सरे दक्षिणायने पुण्यकाले ग्रीष्म ऋतु कर्कटक मासे शुक्लपक्षे मंगले पौर्णम्यां शुभदिनो वासरः वासरस्तु मंगले गुरुवासरे संयुक्तायां श्रवणे नक्षत्रे संयुक्तायां शुभ नक्षत्रे शुभ योगे शुभ करणे शुभ मुहूर्ते एवं गुणे सकल विशेषेण प्रतिष्ठायां अस्यां वर्तमानायां मंगले पौर्णम्यां शुभदिनो जन्मनक्षत्रे जन्मराशो जातस्य नामनक्षत्रे नामराशो जातस्य பெருந்துறை வடமாண்டி செட்டிபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சின்னாண்டாள் அம்மன் தோடைகுல கண்ணங்குல பெருமக்கள் பூஜார்த்தம் அவங்க குடும்பத்தில் உள்ள பேரு நட்சத்திர ராசியெல்லாம் நடந்து பூஜையை உட்கார்ந்து கணவனார் பேரு, அப்பா அம்மா பேரு, குழந்தைகள் பேரு, உங்க பேரு, நட்சத்திரம் ராசி எல்லாம் நடந்தது.
ममे सके कुटुंबानां क्षेमे स्थैर्ये वीर्ये विजये सौकर्ये आयुः आरोग्ये सिद्ध्यर्थम् इष्टदेवता कुलदेवता कुटुंबदेवता पारंपर्य देवता अनुग्रहे प्रसादे सिद्ध्यर्थम् सिद्धिदेवी बुद्धिदेवी समयराजे कल्पगे महागणपति अनुग्रहे प्रसादे सिद्ध्यर्थम् श्री वल्लीनाथगी देवनाथगी उडनागिये कल्याणे सुब्रह्मण्ये स्वामी अनुग्रहे प्रसादे सिद्ध्यर्थम् पार्वती अंबिका समेताने परमेश्वरे प्रसादे सिद्ध्यर्थम् महालक्ष्मी अंबिका समेताने श्री महाविष्णु अनुग्रहे प्रसादे सिद्ध्यर्थम् धन्वन्ति महाविष्णु प्रसादेने देवे आरोग्यबले सिद्ध्यर्थम् आदिलक्ष्मी धान्यलक्ष्मी धैर्यलक्ष्मी सप्तानलक्ष्मी सौभाग्यलक्ष्मी यशोलक्ष्मी तपोलक्ष्मी ज्ञानलक्ष्मी सत्यलक्ष्मी कीर्तिलक्ष्मी कुबेरलक्ष्मी इत्या सिद्ध्यर्थम् सकले शत्रुबाधा नित्यबाधा निवृत्त्यर्थम् वरुणे प्रवेशनकाले विवसाये धने धान्ये अभिवृद्धता सिद्ध्यर्थम् व्यापारे शास्त्रे अनुग्रहे प्रसादे सिद्ध्यर्थम् विवाहे प्रतिबंधके दोषे निवासदा प्रसादे सिद्ध्यर्थम् महागणपति जीवलक्ष्मी जीवदुर्गा जीवसरस्वती कुलपारंपर्य देवता आवाहने ये கையில காட்டலே கலைக்குரிய துணி மொழியை வச்சிருக்காங்க கலைக்குரிய துணி மொழியை देवता नमो नमः आसनमे ओत्री ओम योगे परिवारे आसनमे ओत्री ओम सामरे परिवारे आसनमे ओत्री सूर्यकोटि समप्रभा अभिज्ञं गुरुमे देवा सर्वे कार्येषु सर्वदा अर्बुदे कीर्ति वेंटी आनंदे வாழ்க்கை வேண்டி நல் பொருள்
எல்லாம் எழுத வேண்டி கற்பகை கணபதி பொற்பாதம் பணிந்து போற்றுவோம். நாளும் போலும் நடியாத நன்னிலை பொருந்திய நன்னாளிலே எங்களது சின்னாண்டாள் சுவாமி திருக்கோவில் திருவிளக்கு வழிபாட்டிலே முழு முதல் கடவுளாக விளங்குகின்ற விநாயக பெருமான் திருவடியில் நாங்கள் இன்று ஈன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நண்பணியே சண்முகனார் கண்ணுடன் நீ எழுந்து எப்பணியை உட்பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க பொற்பயின்று கணபதியை போற்றி என போற்றுகிறோம். ஓம் மகாகணபதி ஆவாகயாமி. ஆத்யம் சமர்ப்பயாமி ஆத்யம் சமர்ப்பயாமி ஆதமணியம் சமர்ப்பயாமி. மத்தியர்த்தி எடுத்தினார். சகல உபச்சாரார்த்தம் அக்ஷதாம் சமர்ப்பயாமி. பூ எடுத்துக்கிட்டேன். போற்றி சொல்லும்போது விநாயகர் அக்ஷரம் பண்ணிக்குவாங்க. சொல்லுங்க. ஓம் ஆணி முக நாயகனே போற்றி. ஓம் அரசு மரசு நாயகனே போற்றி. ஓம் ஆற்றங்கரையில் வீட்டிற்குறி ஓம் என்னும் பொருளுக்கு வடிவானாய் போற்றி. பார்வதி தேவியின் மைந்தா போற்றி. முழு முதல் கடவுளாம் விநாயகா போற்றி போற்றி. சகல காரியங்கள் சித்தியாகும் சித்தி விநாயகா போற்றி. சகல மங்களங்களை அருளும் மங்கள விநாயகா போற்றி. சக்தியை அளித்திடும் சக்தி விநாயகா போற்றி. அவை குல பாரம்பரிய வடிவமான தெய்வமே விநாயகா போற்றி. ஊதுவத்தி பட்ட வச்சு விநாயகர் முதல்ல சுத்தி காட்டுங்க. ஊதுவத்தி பட்ட வச்சுங்க. விநாயகர் முதல்ல சுத்தி காமிச்சு படத்துல சுத்தி வச்சிருங்க. பக்கத்துல எழுதி பட்டுக்க வேண்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா செய்யுங்க. महागणपतये नमः धूपमाघ्रापयामि एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् கையில கொஞ்சம் தீர்த்து எடுத்துக்கங்க. தீர்த்த வாங்குற மாதிரி கையில கொஞ்சம் வலது கையில தீர்த்து வச்சுக்கங்க. விநாயகர் மோதிரம் நீர் விடாம பூமீவனை சமாயுக்தம் நாகவல்லி கலீர்தம் கற்பூர பூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரகித்ததாம். விநாயகர் மோதிரம் நீர் விடாம நீர்விழாவில் விநாயகர் கைவிட்டது தீர்த்தம். ஒரு கற்பூரம் இல்லை ஒரே ஒரு இல்லை பட்ட வச்சு விநாயகர் மோதிரம் காட்டுங்க. கற்பூரம் ஒரே ஒரு கற்பூரம் பட்ட வச்சிருக்கேன். விநாயகர் மோதிரம் காட்டுகிறேன். अनेकदन्तं भक्तानां एकदन्तं उपास्महे महागणपतये नमः कर्पूरनीराजनदीपं ददामि. विनायक दीपावली के கடத்தவா வச்சிருக்கேன்.
ஒரு பூவை எடுத்து கற்பூரத்தை சுத்திட்டு விநாயகர் வைங்க. இப்போ தீர்த்த எடுத்து திருவிளக்குடைய பாதத்துல ஒரு சொட்டு விடுங்க. தீர்த்த எடுத்து திருவிளக்குடைய தீபத்துடைய பாதத்துல ஒரு சொட்டு விடுங்க. மஞ்சள் அரிசி எடுத்துக்கங்க. போற்றி சொல்லும்போது தீபத்துடைய பாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கோங்க. சொல்லுங்க. ஓம் ஆதாரே நாயகியே போற்றி ஆமி வடிவானே ஆசனமே போற்றி ஓம் நாவே வடிவானே ஆசனமே போற்றி ஓம் சிம்மே வடிவானே ஆசனமே போற்றி ஓம் யோகே வடிவானே ஆசனமே போற்றி ஓம் தாமரை வடிவானே ஆசனமே போற்றி. ரெண்டு மஞ்சள் அரிசியும் கையில பூ வச்சு நம்ம குழந்தைகளை பிரார்த்தனை பண்ணிட்டு ஜீவலட்சுமி பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி சுபம் பவதி கல்யாணி ஆயுள் ஆரோக்கிய சம்பதம் மம சத்ரு நிவாசனானே தீபக் ஜோதி நமோஸ்துதே. பெருமுனல் காலை மூழ்கி திட்டற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பிய நல்விளக்கு தூபம் பாடும் கடவுள் வீரற்ற நாடே இல்லகை விளக்கது இருள் எடுப்பது சொல்லகை விளக்கது ஜோதி உள்ளது பல்லகை விளக்கது வளரும் காண்பது நல்லகை விளக்கது நமச்சிவாயவே. அர்க்யம் சமர்ப்பயாமி ஆஜமயம் சமர்ப்பயாமி. அக்ஷரை எடுத்து மறுபடியும் மஞ்சள் எடுத்து தீபத்துடைய பார்ப்பதை சகலை உபசாரார்த்தம் அக்ஷரம் சமர்ப்பயாமி. நவாராத்திரம் போது கொஞ்சம் தீபத்துடைய பார்த்து வச்சுக்கோங்க. ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவசக்தியை நமஹ. ஓம் இச்சாசக்தியை நமஹ. ஓம் கிரியாசக்தியை நமஹ. ஓம் சொர்ணே स्वरूपिणियै नमः. ओम ज्योति लक्ष्मीयै नमः. ओम दीपे लक्ष्मीयै नमः. ओम महालक्ष्मीयै नमः. ओम वरलक्ष्मीयै नमः. ओम गजलक्ष्मीयै नमः. ओम कामलक्ष्मीयै नमः. ओम कामाक्षी सुंदरयै नमः. ओम शुभलक्ष्मीयै नमः. ओम राजे लक्ष्मीयै नमः. ओम जगे लक्ष्मीयै नमः. ओम सिद्धे लक्ष्मीयै नमः. ओम सीता लक्ष्मीयै नमः.
ஓம் சர்வே மங்களே காரிண்யை நமः. ஓம் சர்வே துர்கே நிவாரணியை நமः. ஓம் சர்வாங்கே சுந்தரியை நமः. ஓம் சௌபாக்யே லக்ஷ்மியை நமः. ஓம் ஆதி லக்ஷ்மியை நமः. ஓம் சந்தாண்டே நாயகியை நமः. ஓம் பிரம்மாண்டே நாயகியை நமः. ஜீவே மகாலட்சுமி நமோ நமः. மெய்ப்பொருளும் கருவாய் போற்றி. ஓம் ஓமமும் திருவும் புனர்வாய் போற்றி. ஓம் முற்றறிவே ஒளியாய் உயிர்காய் போற்றி. ஓம் முகுலமும் தேய்த்தே